பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அறிவுக்கண்ணை திறந்து வைத்திருக்கும் ஆசிரியர்களுக்கும், என்னுடன் போட்டியிட வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவரவர்களுக்கும் என் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், புனித அல் குர்ஆனின் விஞ்ஞான பார்வை என்பதாகும். ஆம் சகோதர சகோதரிகளே, அகில உலக மக்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கும் அல் குர்ஆன் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் முன்னேறியுள்ள காலத்தில் பல அறிஞர்களை சிந்திக்கவும் ஆராய்ந்து பார்க்கவும் வைத்துள்ளது. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள கருவியலை ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானிகள் மனிதன் எப்படி பிறக்கப்படுகின்றான் என்பதனை ஆய்வு செய்தனர். வல்ல இறைவன் தன் வல்லமையில் மனிதன் பிறக்கப்படுவதை பற்றி அல் குர்ஆனில் தெள்ளத் தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்கியுள்ளான். இதனை அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: நாம் மனிதனை மிக பாதுகாப்பான இடத்தில் இந்திர துளியாக வைத்திருந்தோம். பின்னர் அந்த இந்திர துளியை அளக்கின்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் அதனை படைப்பாக மனிதனாக ஆக்கினோம் என்று கூறுகின்றான். இது 1432 ஆண்டுகளுக்கு முன் விஞ்ஞானம் வளர்ச்சி பெறாத காலத்தில் அல்லாஹ் இறக்கிய அல் குர்ஆன் வசனமாகும். எந்த மதங்களிலோ வேறு எந்த வேதங்களிலோ மனிதனின் படைப்பை பற்றி தெள்ள தெளிவாகவோ அல்லது துல்லியமாகவோ குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹ்வின் உயர் நெறிமுறையான அல் குர்ஆனில் மாத்திரம் மனிதனின் படைப்பை பற்றி அல்லாஹ் தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுள் உங்களை மிக பாதுகாப்பாக வைத்திருந்தோம் என்ற வசனத்தை நோக்குவோமாக. நடுவர் அவர்களே, முதலாவது தாயின் அடிவயிறு என்றும், இரண்டாவது தாயின் கர்ப்ப பைச்சுவர் என்றும், மூன்றாவதாக குழந்தையை சூழவுள்ள சவ்வு படலம் என்பதனை தெளிவுபடுத்தினார்கள். இதனை டாக்டர் சீர்மோர் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். அவர்களது பழம் வாய்ந்த கண்ணாடியால் அழக் என்ற சொல்லையும் ஆய்வு செய்தனர். ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு காலகட்டத்தில் குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று ஒரு கதை வந்துள்ளது. இது டார்வின் என்ற மூடன் சொன்ன கதை பொய்யாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் இதனை இவ்வாறு கூறுகின்றார்: நபி மூசா அவர்களது காலத்தில் சனிக்கிழமை என்று வரம்பு மீறி மீன் பிடிக்க சென்றவர்களை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றி இம்மண்ணில் திரிய விட்டான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அனைத்தையும் தற்போது விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கொண்டே வருகின்றார்கள். ஆகவே நாமும் அல் குர்ஆனையும் விஞ்ஞானத்தையும் போற்றுவோமாக என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வசலாம்.